வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சிக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜிஎஸ் எல்லாமே படிக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி, ஆல்சோ சயின்ஸ் எல்லாமே படிக்கிறோம். ஸோ இதில் லாங்குவேஜ் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, லாங்குவேஜ் வரும். அண்ட் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்சிஆர்டி புக்கு வேணால் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சரி, ரயில்வேக்கும் சரி. ஸோ இப்போ நாம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிட்டோம், சரிங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கில் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா காம்படிஷன் எக்ஸாமினேஷன்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ளே ஆகக்கூடிய கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா அது அப்படின்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான், சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதில் நாம் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த பார்ட் 1 அப்படின்றது. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி படிக்கிறப்ப நம்ம டெப்த்தாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்தாலே போதுமானது, சரிங்களா? ஸோ பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமானது. ஸோ அதில் நம்ம இந்த கான்ஸ்டியூஷனில் பார்ட் 1 வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து இந்த பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது 25 பார்ட்ஸ் அண்டு நமக்கு வந்து 12 ஷெட்யூல் அண்டு இன்னைக்கு 460+ ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26 வந்திருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 22 பார்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ 8 ஷெட்யூல், சரிங்களா? 8 ஷெட்யூல். ஸோ அதே போல் நமக்கு வந்து 395 ஆர்டிகல்ஸ், சரிங்களா? ஸோ இப்போவும் இந்த 395 தான், ஆனால் நவ் 460+. என்ன வச்சுக்கணும்? 460+. ஸோ அதே போல் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ஷெட்யூல் ஆயிடுச்சு, இங்கே 25 ஆயிடுச்சு, சரிங்களா? ஓகே, ரைட். சரி, இப்போ நம்ம அதில் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பார்ட் 1ல் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம். இந்தியாவின் அதனுடைய ஆட்சி பகுதியும் அப்படின்ட்டு தான் பார்ட் 1ல் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 1 to 4 அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஆர்டிகல் 1 என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, த இந்தியா தட் இஸ் த பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அப்படின்றது பாரத் தான் அப்படின்னு, இதுக்கு வேறு நேமெல்லாம் இல்லை, நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பாரத் அப்படின்றது, சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்தியா தட் இஸ் த பாரத் ஷெல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ஆட்சி பகுதியை நம்ம வந்து பாரத் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 1. ஸோ இதே தான் ஷெட்யூல் 1லையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம், யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 2 அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய மாநிலங்களை உருவாக்குறது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்டு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா? ஸோ 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அதே போல் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது 2019 ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் அப்படின்ற அந்தஸ்திலேருந்து இன்னைக்கு யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அப்போ இந்தியாவில் 28 ஸ்டேட்டு, மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருக்குது. இந்த 8 அப்படின்றது என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நீங்கள் இந்த எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, பேசிக்காக நமக்கு வந்து இந்தியாவில் ஸ்டேட்டு அதனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்றது முக்கியம். ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் லார்ஜஸ்ட், எந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலஸ்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் சொன்னோம் இல்லையா, என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம வந்து பார்த்தது ஞாபகம் வச்சதுக்காக சொல்கிறேன். இப்போ டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டாமன் டையூ, இது சேர்த்தி தான். ஸோ அடுத்து லடாக்கு, சண்டிகர். ஸோ இந்த 8 தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ நமக்கு வந்து அடுத்து ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆர்டிகல் 1 அப்படின்றத பாரத் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதில் நமக்கு வந்து 28 ஸ்டேட் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் ஆர்டிகல் 2 அதுதான் சொல்லுது. ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டை உருவாக்கியாச்சு, அந்த ஸ்டேட்டுக்கு நேம் வைக்கணும், ஸ்டேட்டோட ஏரியா என்ன, பவுண்டரிஸ் என்ன, இதையெல்லாம் சொல்கிறது தான் ஆர்டிகல் 3, சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 2 and 3 வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது தான். அதே போல் ஆர்டிகல் ஷெட்யூல் 1 and 4 நம்ம இங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் புதுசாக ஆட் பண்ணோம்.
இதில் ஷெட்யூல் 1ல் 12 ஷெட்யூலில் அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கான ஷீட்டை பற்றி சொல்கிறது தான் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து 4. ராஜ்யசபாவுக்கான சீட்டு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ அதை நாம் வந்து என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்போ 2 and 3 ஃபாலோ பண்ணி ஷெட்யூல் 1 and 4 அமெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் இது ஆர்டிகல் 4. ஸோ வெரி சிம்பிள். இந்தியா இட்ஸ் வந்து இந்தியா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. த ஆர்டிகல் 2 எஸ்டாப்ளிஷ் நாட் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆர்டிகல் 3 அப்படி புதுசாக உருவாக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு நேம், பவுண்ட்ரிஸ் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேம், ஏரியாஸ், பவுண்ட்ரிஸ் அண்ட் நேம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யார் அப்ரூவல் கொடுக்காமன்னு கேட்டிங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டு எக்ஸாக்டாக பார்லிமெண்ட்டு தான் நமக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளம் அப்படின்றத 2025ல் கேரளா என்பதை கேரளம் அப்படின்னு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, கேரளா இதாக இருக்கும். ஸோ இதை எங்களுக்கு வந்து கேரளம் அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அது பில் பாஸ் பண்ணிட்டாங்க. பில் பாஸ் பண்ணி பார்வே டு த பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் தற்போது அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அப்ரூவ்டு பை யாருன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் தான். தட் இஸ் அ சிம்பிள் மெஜாரிட்டிலே இதை கொண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் நம்ம பேசிக்காக பார்ட் 1ல் ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் நம்ம என்னன்றதை பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.